மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. டான் கல்வி டிவியினூடாக இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்நேர வணக்கங்கள். நான் உங்கள் கணித பாட ஆசிரியர் எஸ். பரணிதரன், யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி. இன்றைய வகுப்பில் நாங்கள் தரம் 11 மாணவர்களுக்கான கணித பாடத்தில் சமன்பாடுகள் என்ற அழகு படிக்க இருக்கிறோம். கடந்த வகுப்புல நாங்க அந்த சமன்பாடுகள்ல இருபடி சமன்பாடுகள் பார்த்தோம். அதுல தொடர்ச்சி தான் இன்றைக்கும் பார்க்க இருக்கிறோம். அப்ப இந்த இருபடி சமன்பாடுகள் என்ற பாடத்துல நாங்க கடந்த வகுப்புல பார்த்தது ஒரு காரணிப்படுத்தக்கூடிய ஒரு இருபடி சமன்பாடு, அதாவது காரணிப்படுத்தல் மூலம் ஒரு இருபடி சமன்பாடு இந்த மாதிரி தீர்க்கிறேன்னு பார்த்தோம். அது நான் படிப்பிக்கக்குள்ளே சொன்னேன்னா, அந்த காரணிப்படுத்தல் மூலம் இருபடி சமன்பாடை தீர்க்கிற பிள்ளைகள் எங்களுக்கு பகுதி 1ல் 2 புள்ளிக்குரிய ஒரு வினாவாத்தான் வாரது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கிறது தான் எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் இருக்கட்டும், உங்களோட டேர்ம் எக்ஸாம்களாக இருக்கட்டும், பகுதி 2ல் தனியொரு வினாவாக வாரது. அதாவது என்னன்னு சொன்னால், காரணிப்படுத்த முடியாத ஒரு இருபடி சமன்பாடு, என்ன மாதிரி தீர்க்கிறது. அதுக்கு 2 முறைகள் இருக்குது பிள்ளைகள். ஒன்று வர்க்க நிறைவாக்கல் மூலம், நிறைவர்க்கமாக்கல் மூலம் தீர்க்கிற ஒரு முறை உண்டு. இன்னும் ஒன்று சூத்திரத்தை பாவிச்சு தீர்க்கிறது. இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் நிறைவர்க்கமாக்கல் மூலம் எப்படி ஒரு இருபடி சமன்பாடு தீர்க்கிறது. அவர் ஏதாவது நாங்க குறிப்பிட்டு இந்த முறையிலான் செய்யணுமான்னு கேட்டா இல்ல, நீங்க எல்லாத்துக்குமே சூத்திரத்தையும் பாவிச்சு செய்யலாம், எல்லாத்துக்கும் நிறைவர்க்கமாக்கல் மூலமும் செய்யலாம். ஆனா எங்களுக்கு நான் கேள்வி செய்யக்குள்ள சொல்றேன், எந்த வினாவுக்கு எந்த முறையை பாவிச்சா எங்களுக்கு இலகுவா இருக்கும் என்றதை நான் வினா செய்யும் போது உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுறேன். அப்ப இன்றைய வகுப்பு எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு வகுப்பா இருக்கும். ஏன்னு சொன்னா, இது எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா தெரியும், ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு தனி ஒரு வினாவாக 10 புள்ளிகளை பெற்று தரக்கூடிய ஒரு வினாவாக அமையுது. நான் சொல்லிக்க இந்த சமன்பாடுகள் என்ற பாடம் படிப்பிக்கும் போதே சொன்னேன், நான் இந்த சமன்பாடுகள் என்ற பாடத்தை படிச்சோம்னு சொன்னா நாங்க கிட்டத்தட்ட குறைந்தது 22 புள்ளி எடுக்கலாம், கூடது 24 புள்ளிகள் எடுக்கலாம். குறைந்தது 22 புள்ளிகள் எங்களுக்கு எடுக்கலாம். ஏனென்றா பகுதி 1ல் 2 புள்ளிகள், அது நிறைவர்க்க காரணிப்படுத்தல் மூலம் இருபடி சமன்பாடு தீர்க்கிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு எளிய சமன்பாடா இருக்கும். சிலவள ரெண்டுமே எங்களுக்கு பார்ட் 1ல வாரது. அதே மாதிரி செகண்ட் பார்ட் எடுத்தோம்னு சொன்னா, ஒருங்கமை சமன்பாடு தனி ஒரு வினாவாக வாரது. முதல் 6 வினாக்களுக்குள்ள பகுதி 2ல் ஏ பகுதியில முதல் 6 வினாக்கள்ல ஒரு வினாவாக 3வது வினா அல்லது 4வது வினாக வரும். அது எங்களுக்கு அதாவது ஒருங்கமை சமன்பாடு சோடியை உருவாக்கி தீர்க்கிறது வாரது, சமன்பாட்டை உருவாக்கி தீர்க்கிறது. நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா தெரியும். அதே மாதிரி அடுத்த வினாங்களுக்கு இன்னும் ஒரு தனி வினா, 5வது அல்லது 6வது வினா, 5வது வினாவா கூடுதலாக வாரது. அதாவது ஒரு இருபடி சமன்பாடை தீர்க்கிறது. அதுவும் எப்படின்னு சொன்னா, காரணிப்படுத்த முடியாத ஒரு இருபடி சமன்பாடை தீர்க்கிறது எப்படி. அதுக்குதான் நான் சொன்னது இன்றைக்கு படிக்க இருக்கிறது என்ன முறை என்று சொல்றது, அதுக்கு பேர் நிறைவர்க்கமாக்கல் மூலம் தீர்க்கிறது. சரியா? அவ இந்த நிறைவர்க்கமாக்கல் மூலம் தீர்க்கிறது எங்களுக்கு தனி ஒரு வினாவாக வாரது. அதுவும் கூடுதலா பிள்ளைகள் அந்த சமன்பாடு உருவாக்கி தீர்க்கிறது தான் வாரது. நாம இன்றைக்கு தீர்க்கிறத பார்ப்போம். அதோட தொடர்ச்சியாக தரப்பட்ட தரவுகள் இருந்து அந்த சமன்பாடு இருபடி சமன்பாடு எப்படி உருவாக்கி கொள்ளலாம் என்ற வினாக்களையும் பார்ப்போம். சரியா? அப்ப நான் நேரடியாக உங்களுக்கு வினாவுக்கு செல்றேன். உதாரணம் ஒன்று, காரணிப்படுத்த முடியாத ஒரு இருபடி சமன்பாடு. இப்ப x வர்க்கம் sin 4x sin 1 = 0. இந்த வினாவை பார்த்தோம்னு சொன்னா, இதை காரணிப்படுத்த இயலுமா என்று பார்த்தோம்னா இல்ல. ஏன்னு சொன்னா, பெருக்கும் போது, அதாவது இருபடி மூவுறுப்பு கோவை, என்ன இதை சொல்றது மூவுறுப்பு கோவை, பெருக்கும் போது 1 வர வேணும், அந்த 2 எண்களையும் வர வேணும். இந்த 2 இலக்கங்களை பெருக்கும் போது 1 கழிக்கும் போது 4 வரும் என்று கேட்டா இல்ல, ஒரு 1 மட்டும்தான். இது 2ஐயும் கூட்டினாவ கழிச்சாவ 2 வரலாம், அல்லது கழிச்சா 0 தான். அப்ப இது எங்களுக்கு காரணிப்படுத்த முடியாது. அது விளங்கிட்டுதா? அவ இப்படி காரணிப்படுத்த முடியாத ஒரு இருபடி சமன்பாடு. இதுக்குதான் என்ன முறை நாங்க பாவிக்கிறோம்னு சொன்ன, வர்க்க நிறைவாக்கல்.
சரி, இந்த வர்க்க நிறைவர்க்கமாக்கலுக்கு இதுக்கு ஒரு பெருமானம் ஒன்று தருவாங்க. எங்களுக்கு தேவையான பெருமானம் வர்க்கமூலம் 5. இது உங்களுக்கு தரப்பட்டிருக்கு 2.23 என்று சொல்லி. இந்த பெருமானம் உங்களுக்கு தரப்படும். இதை நீங்க பாடமாக்கணும் என்ற அவசியம் இல்லை, தெரிஞ்சிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது உங்களுக்கு பகுதி 2ல் அந்த வினாவோட தொடர்படுத்தி இந்த என்ன வர்க்கமூல பெருமானம் தேவையோ அது தருவாங்க. சரி, நான் நேரடியாக வினாவுக்கு செல்றேன். அப்ப இதை தீர்க்க வேண்டும் என்றா சொல்ல பிள்ளைகள், இது எக்ஸ் வர்க்கம் வார வடிவம். எக்ஸுக்கு 2 தீர்வுகள் வரப்போகுது. எக்ஸுக்கு 2 தீர்வுகள் எங்களுக்கு கிடைக்க போகுது. எப்படி தீர்க்கலாம் என்று பார்த்தா, இதுக்கு முதலாவது ஸ்டெப் பிள்ளைகள், இந்த மாறிலி இருக்குதான எண்பெருமானம் இவரை வலப்பக்கம் கொண்டு போக வேண்டும். மாறிலிய வலப்பக்கம் கொண்டு போறது. 2வது லைன், இந்த இடப்பக்க கோவைய நிறைவர்க்க கோவையா மாற்ற வேண்டும். எல்லாரும் grade 10ல நீங்க படிச்சிருக்கீங்க. ஒரு கோவைய நிறைவர்க்க கோவையா மாற்றணும் என்றால் அதுல வரக்கூடிய எண்பெருமானம் அல்லது ஒருமை உறுப்பு எப்படி காண்றது படிச்சிருக்கீங்க. அது ஒருக்கா ஞாபகப்படுத்துவோம். இப்ப உதாரணத்துக்கு பிள்ளைகள், இதுல ஒரு இலக்கம் வந்தா தான் இதை நிறைவர்க்க கோவையா மாத்தலாம். அது என்ன இலக்கம் என்று நீங்க கிரேட் 10ல் படிச்சது, இந்த நடு உறுப்பிட குணகத்திட அரைவாசிட வர்க்கம். இங்க எக்ஸ்ட்ரா குணகம் 4, 4 அரைவாசி 2, 2 கூட்டக்கூடாது, 2 வர்க்கம். 2 வர்க்கம் என்றது எத்தனை? 4 கூட்ட வேண்டும். திரும்ப இது எப்படி நிறைவர்க்க கோவை எழுதுற? எக்ஸ் சக வந்தா சக வரும், 4 அரைவாசி 2 முழுவதின் வர்க்கம். இதுதான் நிறைவர்க்க கோவை. அப்ப அதே மாதிரி இதை சொல்லுங்க. இப்ப y வர்க்கம் சக 10y வந்தா இதுல சேர்க்க வேண்டிய ஒருமை அல்லது மாறிலி அல்லது எண்பெருமானம் எதுன்னு சொல்லுங்க பாப்போம். y குணகம் 10, 10 அரைவாசி 5, 5 வர்க்கம் 25 கூட்டுவீங்க. இதை நிறைவர்க்க கோவை எழுதுறா y சக 10 அரைவாசி 5 முழுவதின் வர்க்கம். சரியா? கூடுமான அளவு நான் சொன்னது இந்த நிறைவர்க்கமாக்கல் மூலம் தீர்க்கிறது இந்த எக்ஸ்ட்ரா குணகம் இரட்டை எண்ல வந்தா இந்த முறையை பாவீங்க. ஒற்றை எண் வரக்குள்ள சூத்திரம் பாவிக்கிறது தான் எங்களுக்கு இலவானதா இருக்கும். சொன்ன பிள்ளைங்கதா, எக்ஸ்ட்ரா குணகம் இரட்டை எண்ணாக அமையும் சந்தர்ப்பத்துல நாங்க வர்க்க நிறைவர்க்கமாக்கல் மூலம் அல்லது வர்க்க பூர்த்தி முறை மூலம் இந்த இருபடி சமன்பாடு தீர்க்கிறது தான் எங்களுக்கு ஈஸியா இருக்கும். எக்ஸ்ட்ரா குணகம் ஒற்றையன் வரக்குள்ள அல்லது எக்ஸ் வர்க்கத்துக்கு ஏதாவது ஒரு குணகம் வரைக்குள்ள அதுக்கு நாங்க சூத்திரம் பாவிப்போம். அந்த சூத்திரம் பாவிக்கிற முறையை நான் பிறகு சொல்லித்தரேன். சரி, அப்ப இதுக்கு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா குணகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இரட்டை எண் 4x தானே. அப்ப எக்ஸ்ட்ரா குணகம் 4, 4 ஒரு இரட்டை எண். அப்ப எங்களுக்கு இது நிறைவர்க்கமாக்கல் மூலம் தீர்க்கிறதா ஈஸி. சரி, இப்ப நான் இடப்பக்க கோவையை நிறைவர்க்கமாக்குறதுக்கு இந்த இடப்பக்க கோவையோட என்னத்தை கூட்ட வேணும்? இந்த 4 அரைவாசிட வர்க்கம். 4 அரைவாசி 2, 2 வர்க்கம் 4. இத இடப்பக்கமும் கூட்ட வேணும், வலப்பக்கமும் கூட்ட வேணும். ஏன் 2 சைட்டும் கூட்டுறோம் பிள்ளைகள்? ஒரு சமன்பாற்று ஒரு செய்முறைய, அதாவது ஒரு சமன்பாற்று இப்ப எக்ஸ் சமன் 5 இருந்தா இடப்பக்கம் 3ஐயும் கூட்டி வலப்பக்கம் 3ஐயும் கூட்டுறதால இந்த சமன்பாட்டில் எந்த மாற்றமும் ஏற்பட போறது. அப்போ ஒரே செய்கையை 2 புறமும் செய்தா சமன்பாட்டில் மாற்றம் ஏற்படாது. அதான் 2 சைட்டும் கூட்டியிருக்கு. இப்ப இந்த இடப்பக்க கோவையை நிறைவர்க்க கோவையா மாத்துவோம். எக்ஸ் 4 அரைவாசி 2. ஏன் மைனஸ் போட்டேன்? இதுல மைனஸ் வந்தா மைனஸ் தான் வருவேன். 4 அரைவாசி 2 அதோட வர்க்கம். இதை விரிச்சீங்கன்னா இந்த விட தான் வருமா. இப்ப இடப்பக்க கோவையை நான் நிறைவர்க்க கோவையா மாத்திட்டேன். 1ஓட 4 கூட்டலீங்கன்னு சொன்னா 5. இது போல உங்களுக்கு பாருங்க. திரும்ப ஒருக்கா சொல்றேன். முதலாவது லைன் மாறிலிய வலப்பக்கம் கொண்டு வரணும், அதாவது எண்பெருமானத்தை வலப்பக்கம் கொண்டு போகணும், சமன்பாட்டுக்கு மற்ற பக்கம் வேறாக்க வேண்டும். அப்ப இங்குள்ள மாறிலி எங்களுக்கு மறையுண்டு, இதை சமன்பாட்டுற மற்ற பக்கம் கொண்டு போய் தனியை எழுதினோம்னு சொன்னா மறையுண்டாங்கால போய் நீருண்டா வரும். 2வது லைன் என்ன செய்யணும்? இடப்பக்க கோவையை நிறைவர்க்க கோவையாக மாற்ற வேண்டும். அதை நிறைவர்க்க கோவையா மாற்றுறதுக்கு எங்களுக்கு அங்க சேர்க்க வேண்டிய எண்பெருமானம் எப்படி காணன்னு சொன்னா எக்ஸ்ட்ரா குணகத்தின் அரைவாசியின் வர்க்கம். அப்ப எங்களுக்கு எக்ஸ்ட்ரா குணகம் 4 இருக்கிறார்.
4 அரைவாசி 2 2 கூட்டக்கூடாது பிள்ளைகள் 2 வர்க்கம் அப்ப 2 வர்க்கம் எத்தனை 4 அந்த 4 2 சைட்டும் கூட்டுறீங்க இடப்பக்கமும் வலப்பக்கமும் இரண்டாவது லைனும் சரி மூன்றாவது வரி இடப்பக்க கோவையை நிறைவர்க்க கோவையா மாற்ற வேணும் இங்க உள்ளவர் எங்களுக்கு x வர்க்கம் சாய 4x ஆக 4 அதை நிறைவர்க்க கோவையா மாற்றணும்டா x சாய x குணகம் 4 4 அரைவாசி எத்தனை 2 அதாலும் 2 போட்டு நான் 2 வர்க்கம் சரியா இப்ப அடுத்ததுக்கு வருவோம் இப்ப x காணணும்டா இந்த வர்க்கத்தை இல்லாம பண்ணணும் என்ன அப்ப x சாய 2 எதுக்கு சமனா இருக்கும் பிள்ளைகள் பிளஸ் ஓ மைனஸ் வர்க்கமூலம் 5 ஏன் பிளஸ் எடுக்கிறேன் இது இருபடி சமன்பாடு இல்லை அப்ப எக்ஸுக்கு 2 தீர்வுகள் அப்ப எக்ஸ் வர்க்கம் வந்து 25 வந்திருந்தா எக்ஸ் வந்து பிளஸ் ஓ மைனஸ் 5 போடலாம் நாங்க வளமையா பிளஸ் தான் எடுக்கிறோம் மைனஸ் எடுக்கிறோம் இல்லை என்ன ஆனா இருபடி சமன்பாடுடைய கட்டாய மைனஸையும் எடுக்க வேணும் எக்ஸ் வர்க்கம் சமன் 5 வந்தா பிள்ளைகள் எக்ஸ் பெருமானம் வர்க்கமூலம் 5 இருக்கு எக்ஸ் வர்க்கம் சமன் 9 வந்தா எக்ஸ் வந்து 3 இருக்கும் எக்ஸ் வர்க்கம் சமன் 3 வந்தா எக்ஸ் வந்து என்னவா இருக்கும் பிள்ளைகள் வர்க்கமூலம் 3 அதுக்கு இரு தீர்வண்டபடியா பிளஸும் எடுக்கலாம் மைனஸும் எடுக்கலாம் இப்ப எக்ஸுக்கு நான் 2 தீர்வுகள் எடுக்க போறேன் எக்ஸ் ஆய 2 என்ற கோவை பிளஸ் வர்க்கமூலம் 5க்கு சமனா இருக்கலாம் அல்லது எக்ஸ் ஆய 2 என்ற கோவை மறை வர்க்கமூலம் 5க்கு சமனா இருக்கலாம் இதிலிருந்து எக்ஸ் சமன் வர்க்கமூலம் 5 கழிவற 2 இங்களவை கூட்டப்படுவார் அல்லது இங்கேயும் எக்ஸ் சமன் மறை வர்க்கமூலம் 5 கழிவற 2 இங்க கூட்டப்படும் இப்ப எக்ஸ காண்ட வர்க்கமூலம் 5ஓட 2 கூட்டணும் வர்க்கமூலம் 5 எங்களுக்கு தந்திருக்கிறாங்க 2.23 இப்ப பிரதியிடுங்க 2.23 கூட்டணும் 2 கூட்டுனா 4.23 அல்லது எக்ஸ் சமன் மறை 2.23 பிளஸ் 2 இது வேற வேற குறிப்பில்லையல் அப்ப கழிச்சிட்டு பெரியதிட குறி அப்ப 2.23 2 கழிச்சா 0.23 பெரியது மைனஸ் ஆகவே எக்ஸுக்கு 2 தீர்வுகள் என்ன 2.23 அல்லது மறை 0.23 பிள்ளைங்க உங்களுக்கு அப்போ ஒரு இருபடி சமன்பாடு அதாவது காரணிப்படுத்த முடியாத ஒரு இருபடி சமன்பாடு வர்க்க நிறைவர்க்கமாக்கல் மூலம் தீர்த்திருக்கிறோம் அப்ப நீங்க கேட்கலாம் இந்த வர்க்கமூலம் 5 உங்களுக்கு பெருமானம் தருவாங்கன்னா நிச்சயமா தரப்படுங்க எக்ஸாம்களுக்கு முதல் தான் நாங்க அதை மடக்கையை பாவிச்சு அந்த வர்க்கமூலத்தை காண வேண்டி இருக்கிறது இப்ப அப்படி இல்லை உங்களுக்கு வர்க்கமூல பெருமானம் அவங்களே தருவாங்க சரியா இப்ப நாங்க அடுத்த வினாவுக்கு போவோம் இதே மாதிரி இன்னொரு வினா விளங்கப்படுத்துறேன் அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரி அதுவும் எல்லாமே இது அப்ப இது ஒரு எங்களுக்கு தனியொரு வினாவாக வாரது அப்ப இவ்வளவு செய்முறைக்கும் 10 புள்ளியாண்டு கேட்டா இல்லை இதோட தொடர்பட்டு எளியா இந்த சமன்பாடு உருவாக்குறது வரும் அதை நான் பாஸ் பேப்பர் கிளியர் செய்யக்குள்ள சொல்றேன் அப்படியான வினாண்டு சரி அடுத்த வினா ஒன்று பார்ப்போம் எக்ஸ் வர்க்கம் சக 2x சாய 7 சமன் 0 இதுக்கு எங்களுக்கு வர்க்கமூலம் 2 தேவைப்படும் வர்க்கமூலம் 2 1.41 இது தரப்படும் சரி வர்க்கமூலம் 2 பெருமானம் தந்திருக்கிறாங்க 1.41 நீங்க தீர்க்க வேண்டிய இருபடி சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் சக 2x சாய 7 சமன் 0 சரியா சரி அப்ப முதலாவது லைன் என்ன செய்ய போறீங்க இதுல உள்ள எண் பெருமானம் எதுன்னு சொல்லுங்க மறை 7 இதை வேறாக்க போறீங்க வேறாக்க சமன்பாற்ற மற்ற பக்கம் கொண்டு எழுதுறது அப்ப சாய 7 சமன்பாற்ற மற்ற பக்கம் போனா நீரேழண்டு வரும் அடுத்தது என்ன செய்ய போறீங்க இந்த இடப்பக்க கோவைய நிறைவர்க்க கோவையா எழுத வேணும் அதுக்கு ஒரு இலக்கத்தை நாங்க சேர்க்க வேணும் அந்த இலக்கம் என்னவா வரப்போகுது சக 2x x குணகம் 2 2 அரைவாசின்ற வர்க்கம் 2 அரைவாசி 1 1 வர்க்கம் 1 தான் இதை இடப்பக்கமும் கூட்டுங்க வலப்பக்கமும் கூட்டுங்க x வர்க் இதை நிறைவர்க்க கோவையா இடப்பக்கத்தை எழுதுவோமா x இதுல பிளஸ் வந்தபடியா பிளஸ் தான்
4 2 அரைவாசியத்தான் நீங்க போடுவீங்க. 1 1 முழுவதின் வர்க்கம். சரியா? 1 முழுவதின் வர்க்கம் சொன்ன விளங்கிட்டுதான். அப்ப எக்ஸ் குணகம் 2 2 அரைவாசி வந்து 1 அதுண்ட வர்க்கம். வலப்பக்கம் 7 1 8 என்று வருவார். 7 1 கூட்டினீங்கன்னா 8. இப்ப எக்ஸ காணோம்னா இந்த வர்க்கத்தை இல்லாம பண்ண வேணும். எக்ஸ் ஆக 1 எதுக்கு சமனா இருக்கும்? பிளஸ் ஓ மைனஸ் வர்க்கமூலம் 8. இனி எக்ஸுக்கு 2 தீர்வுகள். எக்ஸ் ஆக 1 கோவை நேர் வர்க்கமூலம் 8க்கு சமனா இருக்கலாம், அல்லது எக்ஸ் ஆக 1 கோவை மறை வர்க்கமூலம் 8க்கு சமனா இருக்கையில். இப்ப எக்ஸ காண்றா வர்க்கமூலம் 8ல இருந்து இந்த கூட்டப்படுற 1 வலப்பக்கம் போய் சமன்பாட்டுக்கு மற்ற பக்கம் காலிப்படும், அல்லது எக்ஸ் சமன் மறை வர்க்கமூலம் 8 கூட்டப்படுற 1 இங்கால போய் காலிப்படுவேன். பிள்ளைகள் சரியா? இப்ப எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வர்க்கமூலம் 8 தான் எங்களுக்கு தேவை. ஆனா எங்களுக்கு கேள்வியில வந்து வர்க்கமூலம் 8 பெருமானம் தர இல்லை. என்ன தந்திருக்கிறாங்க? வர்க்கமூலம் 2 பெருமானம் தந்திருக்காங்க. அப்ப இப்ப நாங்க யோசிக்கணும், வர்க்கமூலம் 2 தந்திருக்குது, என்னன்னு நாங்க வர்க்கமூலம் 8 காண்றது? அவங்க மாறி தந்துட்டாங்களா? இல்ல. அவ இந்த வர்க்கமூலம் 2 பயன்படுத்தி தான் நீங்க வர்க்கமூலம் 8 பெருமானத்தை காண போறீங்க. அப்ப வர்க்கமூலம் 2 பயன்படுத்தி என்ன மாதிரி வர்க்கமூலம் 8 பெருமானம் காணலாம். அப்ப அதுக்கு என்ன செய்ய போறோம்? இப்ப தனியா நான் அந்த இந்த செய்முறையை நீங்க வேறையா காட்டுங்க. இதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் இல்லையா? அதை கொண்டு பிரதியிட்டா சரி. அப்ப வர்க்கமூலம் 8 வர்க்கமூலம் 2 பெருமானம் தந்த வடிவா இதை 2 வரக்கூடிய மாதிரி எந்த 2 எண்கள பெருக்கம் எழுதலாம்? 2 தர 4. ஏன் 2 எடுத்த நான்? இங்க வர்க்கமூலம் 2 தான் தந்திருக்கிறாங்க. அதால 2 வரக்கூடிய மாதிரி 2 தர 4 என்று எழுதலாம். இந்த 4 வர்க்கமூலம் வந்து 2. 4 வழியில் எடுத்த வர்க்கமூலம் 2. பாருங்க, எளிய சேடுகளை மாத்துறது கிரேட் 11ல முதலாவது யூனிட்ல மெய்யெண்கள் என்ற பாடத்துல நீங்க படிச்சிடலாம். அதே செய்முறை தான் நீங்க இப்ப பெருமானம் காணப்போறோம். 2 இடையில தர இருக்கின்ற அர்த்தம் 2 தர வர்க்கமூலம் 2 பெருமானம் 1.41. இப்போ 1.41 2ஆல பெருக்குவோம். 1 2 2 4 2 8 தசம் 1 2 2. ஆகவே வர்க்கமூலம் 8 பெருமானம் 2.82. இதை கொண்டு பிரதி இதை நீங்க இதோட சேர்த்து செய்ய வேண்டாமா? ஏனென்றா இந்த பெருமானம் காண்றதுக்கு உங்களுக்கு புள்ளி இல்லை. அவ நேரடியாக கொண்டு அதை பிரதியிடுங்க. எக்ஸ் சமன் 2.82 மறை 1 அல்லது எக்ஸ் சமன் மறை 2.82 சய 1. அப்ப 2.82 1 கழிச்சா 1.82 எக்ஸ், அல்லது எக்ஸ் சமன் 2 ஒரே குறியல்ல கூட்டப்படும் மறை 3.82. அப்ப எக்ஸுக்கு 2 தீர்வுகள். இதை சில வேளை உங்களுக்கு கிட்டிய முதலாம் தசமதானத்துல கேட்கலாம். அது நாங்க பாஸ் பேப்பர் கேள்வியில் செய்யக்குள்ள பார்ப்போம். அது குறிப்பிட்டு சொல்லுவாங்க. தீர்வு இப்ப 2 தான். எக்ஸுக்கு 2 தீர்வுகள் இருக்கு. சில சந்தர்ப்பத்தில் ஒரு தீர்வு தான் எங்களுக்கு பொருத்தமானதாகவும் இருக்கும். அது வினாக்கள் செய்யும் போது பார்ப்போம். சரியா? அப்ப விளங்கிட்டா பிள்ளைகள்? அப்ப இது வந்து எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா குணகம் இரட்டை எண்ணா இருக்கிறது. அதனாலதான் நாங்க வர்க்க நிறைவாக்களை செய்து கொண்டு இருக்கிறோம். சரி, இன்னும் ஒரு வினாவுக்கு போவோம். இதே மாதிரி அப்ப தேவையான வர்க்கமூலம் உங்களுக்கு தரப்படும், அல்லது அந்த வர்க்கமூல பெருமானத்தை பயன்படுத்தி எங்களுக்கு தேவையான வர்க்கமூலத்திற பெருமானத்தை நாங்க கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கும் பிள்ளைகள். அடுத்தது இன்னும் ஒரு வினா உண்டு. இப்ப y வர்க்கம் சக 6y சய 3 சமன் 0. இதை பாருங்க. y வர்க்கம் சக 6y சய 3 சமன் 0. இந்த இருபடி சமன்பாடை தீர்க்க வேணும். இதுக்கு எங்களுக்கு தேவையான வர்க்கமூலம் வந்து வர்க்கமூலம் 3 இந்த பெருமானம் 1.73.
7 3 தந்திருக்குது. வர்க்கமூலம் 3 பெருமானம். அப்ப இந்த வர்க்கமூலம் 3 பயன்படுத்தி எங்களுக்கு தேவையான வர்க்கமூலத்தை காண வேணும். இப்ப இதை தீர்ப்போம். சொல்லுங்க. முதலாவது லைன் என்ன செய்ய போறீங்க? இதண்ட மாறிலிய வலப்பக்கம் கொண்டு போறீங்க. இங்க மாறிலி என்றது என்ன பெருமானம்? மறை 3. இதை வேறாக்குனீங்கன்னு சொன்னா y வர்க்கம் சக 6y அப்படியே இருக்க இந்த கழிப்பற 3 சய 3 இங்க வந்து நேர் 3 மாறும். இனி இடப்பக்க கோவைய நிறைவர்க்க கோவையாக மாற்றுறதுக்கு ஒரு பெருமானத்தை சேர்க்க போறீங்க. என்ன எண் பெருமானம் அது? வைட குணகம் 6 6 அரைவாசி பிள்ளைகள் 3 3 கூட்டுறதா 3 வர்க்கம் 9 2 சைட்டும் கூட்டுவோம். இனி இடப்பக்க கோவைய நிறைவர்க்க கோவையாக மாற்ற வேணும். y பிளஸ் இதுல பிளஸ் வந்தா பிளஸ் என்றே வருவேன். 6 அரைவாசி 3 முழுவதின் வர்க்கம் சமன் 3 மாறும். சாரி 3 9 கூட்டினா 12. இதுல இருந்து y சக 3 எதுக்கு சமனா இருக்கும்? பிளஸ் ஓ மைனஸ் வர்க்கமூலம் 12. சரி, இப்ப y காண்றேன்னு சொன்னா y சக 3 yக்கு 2 தீர்வுகள். y சக 3 நேர் வர்க்கமூலம் 12க்கு சமனா இருக்கலாம். அல்லது y சக 3 என்ற கோவை மறை வர்க்கமூலம் 12க்கு சமனா இருக்கலாம். இல்லை இந்த y சமன் வர்க்கமூலம் 12 கழிவர்ற 3 இங்க கூட்டு படுற 3 கழிப்படும். அல்லது y சமன் மறை வர்க்கமூலம் 12 கழிவர்ற 3 கூட்டு படுற 3 கழிப்படும். இப்ப வர்க்கமூலம் 12 காண வேணும் பிள்ளைகள். எங்களுக்கு வர்க்கமூலம் 12 பெருமானம் நேரடியா தர இல்லை. என்ன பெருமானம் தந்திருக்காங்க? 3. அப்ப இந்த 12 நாங்க 3 வரக்கூடிய மாதிரி 3 தர எத்தனை போடலாம்? 3 தர 4. நிச்சயமா இதுல வார ஒரு எண் நிறைவர்க்க எண்ணா தான் வருமா? 4 வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 3. அப்ப 2 தர வர்க்கமூலம் 3 பெருமானம் 1.73. இப்ப நீங்க இதை என்ன செய்ய போறீங்க? 2 பெருக்குவோம் 6 7 2 14க்கு 4 போட்டா 1 மிச்சம் பிள்ளைகள். 1 2 2 3 3. அப்ப 3.46. அப்ப வர்க்கமூலம் 3 பெருமானத்தை பயன்படுத்தி பிள்ளைகள் நாங்க வர்க்கமூலம் என்னத்திட பெருமானத்தை கண்டிருக்கோம்? வர்க்கமூலம் 12 பெருமானத்தை கண்டிருக்கோம். என்ன பெருமானம் வந்திருக்கு? எங்களுக்கு 3.14 வந்திருக்கிறார். சொன்ன விளங்கிட்டுதான். இப்ப இதை கொண்டு என்ன செய்ய போறீங்க? எங்களுக்கு தேவையான இடத்துல பிரதியிடுவோம். சரி, வர்க்கமூலம் 12 வந்து 3.46. இதுல இருந்து 3 கழிப்போம். கழிச்ச எவ்வளவு வரப்போது? 0.46 வைக்கு. அல்லது y சமன் மறை 12 மறை 3.46 சய 3. அப்ப இதுல 2 ஒரே குறியண்டபடியா கூட்டுவீங்க. 6.46 பெரியதிர குறி மைனஸ். அப்ப வைக்கு 2 தீர்வுகள். என்னென்ன தீர்வுகள்? 0.46 ஒரு தீர்வு. அல்லது y சமன் மறை 6.46 என்று சொல்லி 2 தீர்வுகள். இப்ப நாங்க அடுத்தது பார்க்க போறோம். இது விளங்கிட்டுதான். இப்ப உங்களோட புக்ல உள்ள சில வினாக்களை பார்ப்போம் இல்லையா? பார்த்துட்டு பிரசினம் அந்த சூத்திரத்தை உருவாக்கி தீர்க்கிறதையும் பார்ப்போம். சரி, இதுல இந்த வினாவை பார்ப்போமா? x into x ஆக 8 சமன் 8. எங்களுக்கு பாரு. சரி, வர்க்கமூலம் 6 தேவைப்படும். உங்களுக்கு வர்க்கமூலம் 6 தந்திருக்கிறாங்க. வர்க்கமூலம் 6 2.44. ஓகே, x into x ஆக 8 சமன் 8. இதை தீர்க்க போறோமா? எப்படி தீர்க்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு எங்களுக்கு வர்க்கமூலம் 6 பெருமானம் 2.44. சரி, இந்த வினாவை பாருங்க. உங்களோட புக்ல உள்ள ஒரு வினா. சரி, x into x ஆக 8 சமன் 8.
இதை தீர்க்க போறோம். இது ஒரு இருபடி சமன்பாடு. அப்ப இதை என்ன செய்ய போறீங்க? அப்ப இந்த இருபடி சமன்பாடை நிறைவர்க்கமாக்கல் மூலம் மேல சொல்லுவாங்க, நிறைவர்க்கமாக்கல் மூலம் அல்லது வேறு முறையினால் தீர்க்க. அப்ப நாங்க பார்க்கறது இங்க என்ன, நிறைவர்க்கமாக்கல் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கோம், வேறு முறைக்கு இன்னும் போக இல்லை. அப்ப இதுலயும் அடைப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நீக்குவோம். எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ 8 பெருக்கினா 8x சமன் வலப்பக்கம் 8. அவங்களே மாறிலி எங்களுக்கு வலப்பக்கம் தந்திருக்கிறாங்க. அப்ப நாங்க ஒரு செய்முறை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு செய்முறை அவங்களே செய்து எங்களுக்கு இலகுவா தந்துட்டாங்க. அப்ப அடுத்தது நாங்க என்ன செய்ய போறோம், இதை வந்து எக்ஸ்ட்ரா குணகம் இங்கேயும் இரட்டை என்ன, நான் இப்ப செய்து கொண்டிருக்கிற எல்லா வினாக்கள்றையும் நடு உறுப்புல வார அந்த குணக வந்து இரட்டை எண்ணிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒற்றையன்ல வரக்கலாம் சிக்கல் வரும், அதுக்கு தான் நாங்க சூத்திரம் பாதிக்க போறோம், அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இதுல வந்து ரெண்டாவது லைன் என்ன செய்யறோம், நாங்க அடுத்த லைன் இந்த நிறைவர்க்க கோவையா மாத்துறதுக்கு இங்க சேர்க்க வேண்டிய எண் பெருமானம் என்னன்னு சொல்லுங்க. ரெண்டு சைட்டும் கூட்ட வேண்டியது எக்ஸ்ட்ரா குணகம் 8, 8 அரைவாசி, 8 அரைவாசி எத்தனை, 2 விரிச்சா 4, 4 வர்க்கம் 16, ரெண்டு சைட்டும் கூட்ட வேணும். எங்களுக்கு இங்க வர்க்கமூலம் 6, 2.44 என்று தரப்பட்டிருக்குமா. சரி, அப்ப இதை கூட்ட போறீங்க 16 இடப்பக்கம் கூட்டுவீங்க, வலப்பக்கமும் கூட்டுவீங்க. இப்ப என்ன செய்ய போறோம், இடப்பக்க கோவைய நிறைவர்க்க கோவைய மாத்துறதுக்கு எக்ஸ் ஆக 8 அரைவாசி 4 முழுவதின் வர்க்கம் சமன் 8 16 கூட்டினா 24. சரியா? இப்ப என்ன செய்ய போறோம், எக்ஸ காணணும்டா பிள்ளைகள். எக்ஸ் ஆக 4 என்ற கோவை இந்த வர்க்கத்தை விட்டீங்கண்டா பிளஸ் ஓ மைனஸ் வர்க்க மூலம் 24க்கு சமன். இதுல இருந்து எக்ஸ் ஆக 4 என்ற கோவைய நேர் வர்க்க மூலம் 24க்கு சமப்படுத்துறோம், அல்லது எக்ஸ் ஆக 4 என்ற கோவைய மறை வர்க்க மூலம் 24க்கு சமப்படுத்துறோம். இதன்படி எக்ஸ காண்றதுக்கு 24 வர்க்க மூலம் 24 கூட்டப்படுற 4 இங்க வந்து கழிப்படுவேன், அல்லது எக்ஸ் சமன் மறை வர்க்க மூலம் 24 கூட்டப்படுற 4 இங்க வந்து கழிப்படுவேன். இப்ப வர்க்கமூலம் 24 இருந்து என்ன செய்யணும், 4 கழிக்க வேணும். அப்ப வர்க்கமூலம் 24 பெருமானத்தை நாங்க காண வேணும். அப்ப வர்க்கமூலம் 24 பெருமானம் காண்றா இந்த 24 பெருமானம் காண்றதுக்கு எங்களுக்கு வர்க்கமூலம் 6 பெருமானம் தந்திருக்குது. அப்ப இந்த 6 தர என்னன்னு போடலாம், 6 பெருமானம் தந்த வடிவா 24 6 வரக்கூடிய மாதிரி 6 தர என்னண்டு எழுதலாம், 4 எழுதலாம். சரியா? இப்ப இந்த 4 வர்க்கமூலம் 2 வர்க்கமூலத்துக்குள்ள என்ன 6. அப்ப 2 வர்க்கமூலம் 6 பெருமானம் 2.44. இதை 2 பிரிக்கீங்கன்னா 8 8 2 4 4.88. இப்ப பிரதியிடுங்க, எக்ஸ் சமன் வர்க்கமூலம் 24க்கு 4.88. இதுல இருந்து 4 கழிப்போம், கழிச்சோம் 0.88. அல்லது எக்ஸ் சமன் மறை 4.88. இதுல இருந்து 4 கழிப்போம், 2 ஒரே குறி கூட்டுவீங்க, மறை 8.88. அப்ப எக்ஸுக்கு 2 தீர்வுகள். என்னென்ன தீர்வுகள், 0.88 அல்லது மறை 8.88, 2 தீர்வுகள். விளங்கிட்ட பிள்ளைகள்? இந்த இருபடி சமன்பாடுகள் மூலம் தீர்க்கிறது. இப்ப நாங்க அடுத்தது ஒன்று பார்க்க போறோம், சமன்பாடு. இதே மாதிரி நீ உங்களுக்கு தொடர்ச்சியா கேள்விகள் நீங்க செய்யக்கூடியதா இருக்கும், புக்கில் உள்ள பயிற்சிகளை செய்து பார்த்துக் கொள்ளுங்க. இப்ப அடுத்தது நான் ஒன்று பார்க்க போறோம், சமன்பாடு ஒன்று உருவாக்கி தீர்க்கிற ஒரு வினா ஒன்று பார்ப்போம், எப்படி என்ன மாதிரி என்று சொல்லி. இது எல்லா வினாக்களையும் நீங்க செய்து பார்க்கலாமா, எல்லாமே வர்க்க நிறைவாக்கல் மூலம் செய்கிற வினாக்கள். ஒரு சமன்பாடை உருவாக்கி என்ன மாதிரி தீர்க்கலாம் என்றதை ஒரு கேள்வியா பார்ப்போம். சரி, இந்த கேள்விக்கு வாங்க. கேள்வி வாசிக்கிறேன் பாருங்க. ஒரு செவ்வக வடிவிலான தகட்டு துண்டொன்றின் நீளம் அதன் அகலத்திலும் 6 சென்டிமீட்டர் கூடியதாகும்.
அதன் நீளம் அகலத்திலும் 6 சென்டிமீட்டர் கூடியதாகும். தகட்டின் பரப்பளவு 44 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். அகலத்தை x சென்டிமீட்டர் என கொண்டு தரப்பட்டுள்ள தகவல்களிலிருந்து எக்ஸிலான ஒரு இருபடி சமன்பாட்டை உருவாக்குக. இது சூத்திரத்தை பயன்படுத்தி செய்ய சொல்லி நாங்க நிறைவர்க்கமாக்கல் மூலம் செய்து பார்ப்போம். சரி, அது நாங்க இன்னும் படிக்கலானே சூத்திரத்தை பாவிக்கிறது. சரி, இப்ப நாங்க முதல் இந்த சமன்பாடை உருவாக்குவோமே, தரப்பட்ட தரவுகளை. இந்த தரவுகளை நான் ஒரு படத்துல குறிக்கிறேன், அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்குமா? என்ன சொல்லிக்க, ஒரு செவ்வக வடிவ தகட்டு துண்டாம். எக்ஸ் என்று சொல்றது என்ன? இந்த செவ்வக தகட்டு துண்டு அகலம். அப்ப இதை எக்ஸ் என்று எடுத்தா நீளம் என்ன வரும் பிள்ளைகள்? நீளம் வந்து அகலத்திலும் 6 சென்டிமீட்டர் அதிகம். அப்ப இது என்ன வரும்? எக்ஸ் ஆக 6 எக்ஸ் என்று போடுறல, 6 சென்டிமீட்டர் அதிகம். அப்ப 6 கூட்ட வேணும். இதுண்ட பரப்பளவு 44. அப்ப இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? பரப்பளவுக்கு தான் ஒரு சமன்பாடை உருவாக்க போறோம். ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு பிள்ளைகள் எப்படி காணலாம்? ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு எப்படி காண்றாங்க? நீளம் தர அகலம். அப்ப இங்க செவ்வகத்திர நீளம் வந்து எக்ஸ் 6, அகலம் வந்து எக்ஸ். இது ரெண்டையும் பெருக்கும் போது எங்களுக்கு பரப்பளவு வரும். அந்த பரப்பளவு வந்து 44க்கு சமனாயிருக்கும். அப்ப நான் அகலம் எக்ஸ நீளம் எக்ஸ் 6ஆல பெருக்கிறேன். பெருக்க வாரதுதான் பரப்பளவு. அது எதுக்கு சமன்? 44. இதுதான் இருபடி சமன்பாடு. இது அடைப்பு நீக்குங்களேன். எக்ஸ் வர்க்கம் சக 6x சமன் என்ன? 44. இதுதான் இருபடி சமன்பாடு. இதை சில வேளை இப்படியே கேட்டிருப்பாங்க. இருபடி சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் சக 6x சய 44 சமன் 0 திருப்தி ஆக்குகிறது என காட்டுக என்றாலும் என்ன? இந்த சமன்பாடை நீங்க உருவாக்க வேணும். சரியா? இப்படித்தான் வரப்போகுது. இதை பார்ப்போம். எக்ஸ்ட்ரா குணம் இரட்டை எனல்ல. அப்ப எங்களுக்கு வர்க்க நிறைவாக்கல் மூலம் இந்த சமன்பாடை தீர்க்கிறது ஈஸியா இருக்கும் பிள்ளைகள். சரியா? அப்ப நாங்க சமன்பாடு உருவாக்கிட்டோம். எக்ஸ் வர்க்கம் சக 6x சமன் 44. 7.28 தேவையான வர்க்க மூலம். அப்ப நான் நேரடியா வினாவுக்கு போறேன். இந்த வினாவை செய்து காட்டுறேன் பாருங்க. எக்ஸ் வர்க்கம் சக 6x சமன் 44. சரி, வினாவை பாருங்க. என்ன இருபடி சமன்பாடு உருவாக்குன நாங்க? எக்ஸ் வர்க்கம் சக 6x சமன் 44. இதுக்கு எங்களுக்கு தேவையான வர்க்க மூலம் 53 பெருமானம் 7.44 என்று தந்திருந்தவங்க. சரி, இதான் சமன்பாடு. இது எப்படி தீர்க்கிறேன்னு சொல்லுங்க பாப்போம். எக்ஸ் வர்க்கம் மாறிலி வலப்பக்கம் தானே இருக்குது. எக்ஸிட குணகத்தின் அரைவாசிட வர்க்கத்தை கூட்ட போறீங்க. எக்ஸ்ட்ரா குணகம் 6, 6 அரைவாசி 3, 3 கூட்டுல 3 வர்க்கத்தை கூட்டுவீங்க. 2 சைட்டும் இடப்பக்கமும் வலப்பக்கமும். இப்ப இடப்பக்க கோவைய நிறைவர்க்க கோவையா மாத்துவீங்க. எக்ஸ் சக இதுல பிளஸ் வந்தா பிளஸ் தான் போடுவீங்க. 6 அரைவாசி 3 முழுவதின் வர்க்கம் சமன் 44ஓட 9 கூட்டினா 53 வரும். சரியா? இப்ப இதுல இருந்து எக்ஸ் சக 3 எதுக்கு சமனா இருக்கும்? பிளஸ் ஓ மைனஸ் வர்க்க மூலம் 53க்கு சமனா இருக்கும். இதுல இருந்து எக்ஸுக்கு 2 தீர்வுகள் எடுக்க போறீங்க. எக்ஸ் சக 3 என்ற கோவை நேர் வர்க்க மூலம் 53க்கு சமனா இருக்கலாம், அல்லது எக்ஸ் சக 3 என்ற கோவை மறை வர்க்க மூலம் 53க்கு சமனா இருக்கலாம். இதுல இருந்து எக்ஸுக்குரிய தீர்வு வர்க்க மூலம் 53 கூட்டப்படுற 3 இங்க வந்து கழிபடுவ, அல்லது எக்ஸ் சமன் மறை வர்க்க மூலம் 53 கூட்டப்படுற 3 கழிபடுவ. வர்க்க மூலம் 53 பெருமான் டிரெக்டாவே தந்துட்டாங்க. என்னென்று தந்திருக்குது? 7.44. இதுல இருந்து 3 கழிச்சிங்கன்னு சொன்னா 7 4 3 போனா 4.44 எக்ஸுக்கு, அல்லது இங்கால எக்ஸ் சமன் மறை 7.44 சய 3. இது ரெண்டும் ஒரே குறியண்டபடியா கூட்டுவேங்க. மறை 10.44 எக்ஸுக்கு 2 தீர்வு. ஆனா இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் வழியா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு
ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான் பொருந்துவார். என்ன தீர்வு பொருந்த போறார்? 4.44 மட்டும்தான் பொருந்தும். ஏன் என்று சொல்லுங்க பாப்போம். ஏன் இந்த மறை 10.44 பொருந்தல்ல? இதுக்கு முதல் எல்லா வினாக்களுக்குமே 2 தீர்வையும் தானே எழுதினோம். இங்க வந்து எக்ஸ்ன்றது என்னன்னு சொல்லி இருக்கிறோம், ஒரு செவ்வகத்திர அகலம். அப்போ ஒரு செவ்வகமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தளவுருவம் இருந்தாலும் சரி, நீள அகலங்கள் மறையில வரையலுமா பிள்ளைகள்? எண்ணிக்கையும் மறையில வரையலாது, நீள அகலங்களும் மறையில வரையலாது. ஆகவே உடனே நீங்க எழுதவனும் இது பொருத்தமற்றது. இது எழுதுறதுக்கு மார்க்ஸ் இருக்குதா? பொருத்தமற்றது. அது ஏன்னு தேவையில்லை, மறையில வராது. அப்ப எக்ஸுக்குரிய தீர்வு என்ன பிள்ளைகள்? 4.44 மீட்டர். எக்ஸ் என்றது செவ்வகத்திர அகலம். திரும்ப இதை கேட்டுக்கலாம், நீளம் என்னன்னு கேட்டிருந்தா நீளம் வந்து எவ்வளவு வரும்? நீளம் வந்து எக்ஸாக 6 இல்ல. அப்ப எக்ஸுக்கு 4.44, அதோட 6 கூட்டியிருந்தா 10.44 மீட்டர். சென்டிமீட்டர் சென்டிமீட்டர். இப்படியான வினாக்கள் தான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல வாருது, சமன்பாடை உருவாக்கி தீர்க்கிறது. இதை நீங்க என்ன செய்யலாம், இன்னைக்கு கடந்த கால வினாக்கள் உங்களோட பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து நீங்க இந்த இருபடி சமன்பாடுகளை தீர்த்து பார்க்கலாம். கூடுமான இருபடி சமன்பாடு எல்லாமே பிள்ளைகள் எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல வர்க்க நிறைவாக்கல் மூலம் தீர்க்கிற மாதிரி தான் வந்திருக்குது. நாங்க அடுத்த வகுப்புல உங்களுக்கு சூத்திரங்களை பாவிச்சு செய்யறதையும் பார்ப்போம். அது எதுக்கு எங்களுக்கு பயன்படுறதுன்றதையும் நான் சொல்றேன். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சூத்திரங்களை பாவிக்க எதுக்கு பொருந்துமெண்டா, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா குணகம் ஒரு ஒற்றை எண்ணில் வந்தா 5x என்று வந்தா, அல்லது இந்த எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு ஒரு ஏதாவது ஒரு இலக்கம் வரக்குள்ள எங்களுக்கு சூத்திரங்களை பாவிக்கிறது ஈஸியா இருக்கு. அதை நாங்க அடுத்த வகுப்புல பார்ப்போம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.